குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி ரொம்ப நாளாக தன்னாலே வந்தது தான். இது வந்து நிறைய தொட்டிகள்லையும் வருது. இதுக்கு பலன் என்னன்னே தெரியல. இது பேர் நாய் துளசி என்னமோ சொல்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷில் வேறு பேர் போட்டிருக்கு. நீங்கள் கூகுள் பண்ணால் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் நல்ல மனம், இலைக்கிட்ட போகும்போதே மனம் துளசி மாதிரியும் இருக்குது. அதில் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப பிடிக்காத மாதிரி இல்லை, நல்ல இஷ்டமான வாசனையாக நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல். ஆனால் துளசி மாதிரியான்னு தெரியலை. நான் இன்னும் வாயில் போட்டு பார்க்கல. எனக்கு அதனால் ஒரு பிரயோஜனம் தெரிஞ்சது என்னென்னா, பூனைகளுக்கு இந்த வாசனை பிடிக்கலைன்னு கண்டுபிடிச்சேன். மாடியில் கொஞ்சம் மணல் போட்டிருந்தோம். மண் கலந்த மாதிரி. இது வந்து வேறு ஏதோ யூஸ்க்கு வாங்கினது, நிறைய மிச்சம் மீந்துச்சு. இங்கே போட்டிருந்தோம். இந்த பூனைக்கு என்ன வேலைன்னா, இங்கே வந்து இது டாய்லெட்டாக யூஸ் பண்ணிவிட்டு போயிடும். பக்கத்தில் எங்கேருந்தோ வருது. நான் விரட்டி விட்டேன், இது இங்கே தங்கக்கூடாதுன்னு. ஆனால் இங்கே வந்துட்டு வெறும் ஒரே கிட்ட போனாலே ஸ்மெல் பயங்கரமாக இருந்தது. நானாக யோசனை பண்ணி அந்த செடியுடைய சின்ன சின்ன கிளைகளை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் அதை போட்டு விட்ருந்தேன். நான் இங்கே அது காஞ்சி போச்சு எல்லாம். இது போட்ட பிறகு பார்த்தா பூனை வரவே இல்லை. பூனை ஃப்ரெஷ்ஷாக வந்து எதுவும் போடவே இல்லை. அதனால் இது நிறைய பிரயோஜனம்னு சொல்லிவிட்டு அந்த செடி அப்படியே தான் இருக்குது. நிறைய செடிகள் வருது அங்கங்கே. எனிவே அதில் வாசனை நல்லாயிருக்கு. அதனால் ஒரு கெடுதலும் வரல. சும்மா ஷேர் பண்ணேன் உங்கள்கிட்ட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.